ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஏகேஎஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சிம்பிளான எக் ரைஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு 4 முட்டை எடுத்திருக்கேன், ஒரு 2 வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு 3 தக்காளி எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு தனியா, கொஞ்சோண்டு மிளகாய் பொடி. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்துட்டு ஒரு 2 வெங்காயம் தான், பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சோண்டு இடிச்சு போடலாம். இஞ்சி பூண்டு ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா தக்காளி போட்டுக்கலாம். ஒரு பிஞ்ச் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பிஞ்சு, ரொம்ப வேண்டாம், ஒரு பிஞ்ச் மட்டும் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல், முட்டையோட பச்சை ஸ்மெல் போகும். கொஞ்சமா சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா சால்ட் போட்டாச்சு. இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சோண்டு நம்ம சில்லி பவுடர் போட்டுக்கலாம். ஒரே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க போதும். கொஞ்சோண்டு தனியா, அது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போடுங்க போதும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுங்க, இந்த மசாலால சைடு வச்சுட்டு நம்ம எக்கு 4ல இருந்து ஒரு 5 எக்கு போட்டுக்கோங்க. எக்கு போட்டுட்டு அது மேல கொஞ்சோண்டு சால்ட், மறுபடியும் எக்கு மேலே சால்ட் போடுங்க. இது ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் பவுடர் நான் போட்டிருக்கேன். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எக்குலயே இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் சைடில் இருக்கட்டும், நீங்க இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க.
கொஞ்ச நேரம் அது வேகட்டும், எக்கு வேகட்டும் உள்ளி. பாருங்க இப்படி வெந்துருச்சு. நம்ம இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்ம அந்த சைடுல மசாலா எடுக்க வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்க திருப்பி போட்டோன்னே இப்படி முட்டையா இருக்கும். இப்போ நீங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லா மசாலாவும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம பாஸ்மதி போட்டுக்கலாம், வீட்டு அரிசிலையும் போட்டுக்கலாம். நீங்க ரைஸ் வேக வச்சிடுங்க, முன்னாடியே வேக வச்சுட்டு ஆற வச்சுட்டு நீங்க ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் இப்போ ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து. பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுல நம்ம கொஞ்சமா பெப்பர் போட்டுக்கலாம். பெப்பர் கொஞ்சமா ஹாப்பி பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா, ரொம்ப வேண்டாம், கொஞ்சமா தான் இருக்கு இதுல, கொஞ்சமா போட்டுக்கலாம். நீங்க இந்த மாதிரி செஞ்சு வீட்டுல செஞ்சு ட்ரை பண்ணுங்க, சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. சிம்பிளா தான் இருக்கும், எந்தோட இதுவும் கிடையாது, இதுல எசன்ஸ் கிடையாது, எந்தோட கலர்ஸ் கிடையாது. நம்ம வீட்லயே நல்லா இருக்கிற எண்ணெய், நம்ம வீட்டுல இருக்கிற பொருள் வச்சு நம்ம சிம்பிளா எக் ரைஸ் பண்ணிக்கலாம். இது சுட சுடா சாப்பிட்டாதான் நல்லா டேஸ்டா இருக்கும். வேணும்னா நீங்க கேப்சிகம் போட்டுக்கலாம், ஒரு 2 பீன்ஸ் போட்டுக்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எப்பவுமே மறந்துடாதீங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு, எக் ரைஸ் முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இப்போ நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க சிம்பிளான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்க, ட்ரை பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாதீங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.